நந்தா, யசோதா, நீங்கள் அனைவரும் இங்கே கோகுலத்தில் அனைவரும் நலம்தானே? இல்லை குருதேவா, எதுவும் அங்கு சரியாக இல்லை. தெரியுமா உமக்கு, என்னை அசுர சக்தி பீடித்திருக்கிறது. அசுர சக்தியா? கண்ணன் மீதா? தனது சின்னஞ்சிறு புல்லாங்குழலை இசைத்து கோகுலத்துக்கு ஏற்பட்ட பெரிய ஆபத்தை நொடிப்பொழுதில் கலைஞ்சிட்ட கண்ணன் மீதா? கண்ணா, இப்பொழுது பெரிய அசுரர்கள் கூட உன்னை கண்டு பயப்படுவார்கள். ஆனால் இதை நான் சொல்லவில்லை குருதேவா, அம்மா தான் சொல்கிறாள். ஆம் குருதேவா, கண்ணன் சில சமயங்களில் உண்மை கூட பேசுவான் தெரியுமா? கண்ணனின் வாயில் அந்த அசுர சக்திகளை பார்த்து சித்தி கூட மூர்ச்சையாகிவிட்டாள். யசோதா, என்ன இது? ஆம் குருதேவா, இது உண்மைதான். கண்ணனுக்கு நேரும் ஆபத்துகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. கம்சன் அனுப்பிய அசுரர்கள் இவனை அழிப்பதற்காக இவன் பின்னே சுற்றித் திரிகிறார்கள். அது மட்டும் அல்ல குருதேவா, இன்று நானே என் கண்ணனின் வாயில் பிரபஞ்சத்தை பார்த்தேன். பிரபஞ்சத்தையா? கண்ணனின் வாயில் பிரபஞ்சமா? யசோதா, நீ சொல்வது உண்மைதானா? ஆம் குருதேவா, நாம் கற்பனையில் மட்டுமே கண்டு கொண்டிருந்த பிரபஞ்சத்தை இன்று என் கண் முன்னே நான் பார்த்தேன். அதுவும் என் கண்ணனின் வாயினுள் நான் பார்த்தேன். கண்ணனின் வாய்க்குள் பிரபஞ்சமா? அக்கா, எனக்கு தெரியும். என்னுடைய தவறுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது. பிராப்தி, உனக்கு அலங்காரம், எனக்கு சிறைச்சாலையா? அக்கா, கண்ணால் காண்பது நிஜமல்ல. மன்னர் கம்சர் மீண்டும் என்னை அலங்கரிக்க சொன்னது, நான் குற்றவாளி என்று தெரிந்தும் என்னை முழுமையாக விடுதலை செய்தது, இது அனைத்தும் அவருடைய தந்திரம். எனக்குள் இருக்கும் உண்மையை அறிந்து கொள்ள செய்யும் சூழ்ச்சி. சூழ்ச்சியா? ஆம் அக்கா, நான் தங்களுக்கு கடன் பட்டிருக்கிறேன். என்னை பற்றி அனைத்து உண்மையும் அறிந்தும் கூட தாம் மன்னர் கம்சரிடம் எதுவும் கூறவில்லை. அதனால்தான் அவர் தாங்களை கைது செய்திருக்கிறார். ஆனால் தாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தங்களுக்கு எதுவும் நேராமல் பார்த்துக் கொள்கிறேன். யசோதா, பிரபஞ்ச தரிசனத்தில் இவ்வுலகின் அனைத்து புண்ணிய திவ்ய சக்திகளின் காட்சிகள் நிறைந்திருக்கும். எந்த அசுரனிடம் இவ்வளவு சக்தி இருக்காது. அது அவனது மாயையால் பிரபஞ்சத்தின் உருவத்தை காட்டும் அளவுக்கு. இது நிச்சயமாக சதுர்புஜன் நாராயணனின் கருணையால் தான் நிகழ்ந்திருக்கும். பகவான் விஷ்ணு ஒருவனால் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தை தனக்குள் கொண்டிருக்க முடியும். ஆனால் குருதேவா, கண்ணனோ நான் பெற்றெடுத்த ஒரு சாதாரண குழந்தை. அவனுக்குள் இது எப்படி நிகழும்? இல்லை யசோதா, கண்ணன் சாதாரணமானவன் அல்ல. இந்த உலகில் எந்த உயிரும் சாதாரணமானதல்ல. பெரியோர்கள் சொல்லி நீ கேட்டதில்லையா? உயிர்களை பற்றிய விளக்கம், இறைவன் அனைத்து உயிர்களிலும் வாசம் செய்கிறார் என்று. இதனால் அனைத்து உயிர்களும் சூட்சம ரூபத்தில் இறைவன்தான். ஆனால் குருதேவா, எனது வாயில் எப்பொழுதும் பிரம்மாண்டம் காட்சி அளித்ததில்லையே. ஹரி அனைத்திலும் வியாபித்து நிறைந்திருக்கிறார். அன்பின் விளக்கம் தானாகவே ஆகிறார். யசோதா, நாராயணன் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறார். ஆனால் அன்பு கொண்ட உள்ளங்களுக்கு மட்டுமே காட்சியளிக்கிறார். கண்ணனின் வாயில் பிரபஞ்சத்தின் தரிசன காட்சி நிச்சயமாக அசுர சக்தியால் ஏற்பட்டிருக்காது. மாறாக இது உனது தாய்மை மற்றும் உன்னோட அன்புக்காக வெளிப்பட்ட காட்சி. அப்படியானால் குருதேவா, எனது தாய்மை, எனது அன்பின் காரணமாகத்தான் கண்ணனின் வாயில் பிரபஞ்ச காட்சி தெரிந்ததா? ஆம் யசோதா, இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, இது உனது தாய்மை மற்றும் சுயநலமில்லாத அன்பிற்காக வெளிப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதற்கு அர்த்தம் என் மீது இதுவரை உங்களுக்கு வெறுப்பே தோன்றியதில்லை. என்னிடம் நீங்கள் கோபித்துக் கொண்டது கூட என் மீது வைத்திருக்கும் அன்பினால் தான், இல்லையா தாயே? கண்ணா, என்னால் உன் மீது கோபம் கொள்ளவே முடியாது. அம்மா, அப்படி என்றால் இனிமேல் உன் கையால் எனக்கு வெண்ணெய் ஊட்டி விடுவாய் அல்லவா?
என் தாயை சமாதானப்படுத்தி விட்டேன். இடையனே, இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேனே, உன்னிடம் திவ்ய சக்தி இருக்கிறது என்று. ஆனால் குருதேவரோ என்று உன் குணத்தை பற்றி தான் கூறினார், மற்றதை என்னிடம் விட்டுவிட்டார். நான் யார்? ராதா. உன் சீரூபத்தை வெளிக்கொண்டே திடுவேன் கண்ணா. குருதேவா, தங்களுக்கு மிகவும் நன்றி. எங்களுடைய சந்தேகத்தை தாங்கள் தீர்த்து விட்டீர்கள். தமது பரிவாரங்களுக்கு நன்மையே உண்டாகும் நந்தரே. யசோதா, உன்னால் உண்மையை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் உண்மை இதுதான். இன்று நீ உலகை காக்கும் நாராயணன் தரிசனத்தையே கண்டிருக்கிறாய். நீ பாக்கியசாலி யசோதா. உனது அன்பிற்கு தலை வணங்குகிறேன். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வினால் எனக்குள் இருக்கும் நம்பிக்கை மேலும் உறுதியாகிவிட்டது. கிருஷ்ணன் நிச்சயமாக நாராயணனின் மனித அவதாரமாகவே இருக்க முடியும். நான் முடிவு செய்து விட்டேன் அக்கா. நான் கம்சனின் மாளிகையில் இனியும் இருக்க போவதில்லை. நான் செல்கிறேன் நிரந்தரமாக. பிராப்தி, சகோதரி, நீ என்ன சொல்கிறாய்? நீயேதான் சற்று முன்பு கூறினாய் உன்னை விடுவித்ததில் ஏதோ சூழ்ச்சி உள்ளதென்று. ஒருவேளை அதுதான் உண்மை என்றால் அவர் உன்னை மட்டும்தான் கண்காணித்துக் கொண்டிருப்பார். நீ இப்போது இங்கிருந்து வெளியேறும் தவறை செய்தால் அவர் என்னை உயிரோடு விட்டு வைத்திருக்க மாட்டார். இங்கிருந்தாலும் நான் என்னுடைய மரணத்தை எதிர்நோக்கிதான் காத்திருக்க வேண்டும். அதனால் நான் என் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அவகாசம் கிடைத்திருக்கிறது. எனது அன்பை அடைவதற்கு. என்னை மன்னித்து விடுங்கள் அக்கா. தம்மை நான் இந்த நிலையில் விட்டுவிட்டு செல்கிறேன். பிராப்தி, சகோதரி, உன்னை நீ கவனமாக பார்த்துக்கொள். என்னுடைய அன்பு உன்னுடன் எப்போதும் இருக்கும். இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே, அவர்கள் இன்னும் வரவில்லையே. தள்ளிப்போயிடேனே. நில்லுங்கள். தாமா, நீ எங்கே இருந்தாய் இவ்வளவு நேரம்? கண்ணா, நீ எங்களை விட்டுவிட்டு எங்கே சென்றாய் கண்ணா? நாங்கள் குருதேவர் கர்காச்சாரியை காணச் சென்றோம். நீ மட்டுமா சென்றாயிடேனே? நானும் தான் வந்தேன். கண்ணா, எங்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் நீ ஏன் சென்றாய் கண்ணா? ஆம், கண்ணன் இல்லாமல் கண்ணனின் தோழர்களின் மனம் மிகவும் சோர்வடைந்து விடும். ஆம் கண்ணா, இதை பாரேன். நாங்கள் உனக்காக காய்கறிகளும் கரும்பும் கொண்டு வந்திருக்கிறோம். நான் தவறு செய்து விட்டேன் தோழர்களே. ஆனால் கண்ணன் தனது தோழர்கள் இல்லாமல் இப்பொழுது எங்கும் செல்ல போவதில்லை. கண்ணனின் தோழர்களே, நீங்கள் அனைவரும் எங்களுடன் வாருங்கள். நான் உங்கள் அனைவருக்கும் உணவு சமைத்து தருகிறேன். சித்தி, நாங்கள் எப்போதும் உணவை மட்டும் மறுப்பதே இல்லை. ஆனால் இன்று நாங்கள் கண்ணனிடம் தனியாக பேச வேண்டியுள்ளது. தனியாக பேச வேண்டுமா? எல்லோரும் கூறுகிறார்கள் கண்ணனுக்கு உணவு கிடைத்த பிறகுதான் அவனுடைய நண்பர்களுக்கு உணவே கிடைக்கிறதாம். நீங்கள் வேண்டுமானால் கண்ணனிடம் தனியாக பேசிக்கொண்டு உணவை தவிர்க்கலாம். நான் இவைகளை எல்லாம் தின்று எனது பசியை போக்கிக் கொள்ளப் போகிறேன். ஏன்? ஏனென்றால் கண்ணன் இதை சாப்பிட மாட்டான். அவன் விரும்பி சாப்பிடுவது வெண்ணெய் தானே. தோழர்களே, நான் ராதா. இந்த கண்ணன் இப்பொழுது எனக்கு சொந்தம். அதனால் எனது அனுமதி இல்லாமல் கண்ணனிடம் யாரும் பேச முடியாது. தோழர்களே, இப்பொழுது உங்களுக்கும் கண்ணனுக்கும் இடையில் ராதை வந்துவிட்டாள். இப்பொழுது என்ன செய்வீர்கள்? சித்தி, நாங்கள் என்ன செய்வோம்? ராதை சொல்வதை கேட்டு நடப்போம். சொல்றாதா, என்ன செய்ய வேண்டும்? தோழர்களே, எனக்கு தாமரை மலர் மிகவும் பிடிக்கும். செல்லுங்கள், எனக்காக தாமரை மலரை பறித்து வாருங்கள். தோழர்களே, தாம் அனைவரும் என்ன யோசிக்கிறீர்கள்? நான் ராதா. கண்ணன் எனக்கு சொந்தம். உங்களிடம் கண்ணன் பேச வேண்டுமானால் நீங்கள் எனது பேச்சை கேட்டுத்தான் ஆக வேண்டும். சித்தி,
நீங்கள் இப்பொழுது வீட்டுக்கு சென்று எங்களுக்கு உணவு சமையுங்கள். நாங்கள் பக்கத்து நீர்நிலைக்கு சென்று தாமரை மலர் பறித்து வருகிறோம். பக்கத்தில் இருக்கிற குளத்திற்கா? வாருங்கள் போகலாம். சிறுவர்களே, நீங்கள் சரியான இடத்தை தான் தேர்ந்தெடுத்தீர்கள் உங்கள் மரணத்திற்காக. நான் யார்? ராதா. எனது அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன. ஆனால் அப்படி இருந்தும் இப்படிப்பட்ட விசேஷமான தாமரையை பார்த்ததில்லையே. நில்லுங்கள். நீங்கள் எனக்கு தோழர்களா இல்லை ராதைக்கா? நாங்கள் அனைவரும் கண்ணனின் தோழர்கள். அப்படி என்றால் ராதை பேச்சை ஏன் கேட்கிறீர்கள்? கண்ணா, நாங்கள் உனக்கு தோழர்கள். ஆனால் நீயோ ராதைக்கு சொந்தமாகி விட்டாய். அதனால் நாங்கள் இப்பொழுது ராதையின் பேச்சை கேட்க வேண்டும். நாராயண நாராயண. பிரபு, மாதா லட்சுமி தங்களை மட்டும்தான் கேட்டார்கள். ஆனால் இப்பொழுதோ நந்தகுமாரரிடமிருந்து அவர் தோழர்களையும் பெற்றுக்கொண்டார். இது எந்த விதமான தர்ம சங்கடம் பிரபு? தேவரிஷி, படைப்புகள் முழுவதிலும் நானே நிறைந்துள்ளேன். ஆதலால் யாராவது என்னை அடைந்து விட்டால் அப்பொழுது அனைத்தும் அவருக்கே உரியதாகிறது. நாராயண நாராயண. மதுமங்கள், எனக்கு புரிந்துவிட்டது. நீங்கள் கண்ணனின் நெருங்கிய தோழர்கள் தானே? ஆம். ஏனென்றால் நாங்கள் கண்ணனுக்காக மற்றவர்களை விட அதிக முறை விலையை திருத்தி கொடுத்திருக்கிறோம். ராதா, இப்பொழுது நாங்கள் உனக்காக தாமரை மலர்களை பறித்து கொண்டு வந்து தருகிறோம். வேண்டாம். உங்கள் இருவருக்கும் தெரியாது தாமரை மலர் எனக்கு எவ்வளவு முக்கியமானதென்று. இவனுக்குத்தான் தெரியும் எனக்கு தாமரை மலர் எவ்வளவு பிடிக்கும் என்று. இவன் தான் எனக்காக தாமரை மலர் பறித்து வர வேண்டும். அது சரி. நாராயண நாராயண. பிரபு, மாதா லட்சுமி நந்தகுமாரர் அவர்களின் தோழர்கள் முன்பு அவரது விருப்பத்தை சொல்லி இருக்கிறார். அவர்கள் அனைவருக்கும் தெரியாதே மாதாவிற்கு தாமரை மலர் எத்தனை மகத்தென்று. தாம் கூறுவது மிகவும் சரிதான். அவர் அந்த மலரை நேசிப்பதற்கு ஒரு காரணமும் உள்ளது. தேவி லக்ஷ்மி தாமரை தண்டை போன்ற கண்களை உடையவர். தாமரை மலர் மீது அமர்ந்திருப்பவர். தாமரை மலரையே மாலையாக அணிந்திருப்பவர். தேவி லக்ஷ்மி தாமரை மலரை போன்றே மாயை எனும் மகா சமுத்திரத்தில் வசித்திருந்தும் எப்பொழுதும் மாயையில் மூழ்கியதில்லை. ஆதலாலேயே அவர் தாமரையை அணிந்திருக்கிறார். தேவரிஷி, எனக்கு புரிந்துவிட்டது பிரபு. சத்திய வாக்கு. நாராயண நாராயண. அம்மா சொல்லுவாள், தாமரை மலர் நீரில் இருந்தாலும் அது நீரில் முழுகாது என்று. அதனால் தானே உனக்கு தாமரை வேண்டும் ராதா. அப்படித்தானே ராதா? கோபிகையே, நீ என்ன யோசிக்கிறாய்? நான் கண்ணனை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன? நீ சரியாக சொன்னாய் கண்ணா. இல்லை இல்லை இல்லை, நானோ மலர்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். கண்ணா, இன்னும் ஏன் இங்கு நிற்கிறாய்? கண்ணா, சென்று எனக்காக தாமரை மலரை பறித்து வா. அம்மா சொல்லுவாள், விருந்தினர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று. அதற்காக மட்டும்தான் நான் இப்பொழுது செல்கிறேன், தாமரையை பறிப்பதற்கு. சரி சரி. இதோ கோபிகையே, உனக்கு பிடித்த தாமரை மலர்.
கண்ணா, இன்று முதல் முறையாக நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். என்னிடம் நிறைய ஆபரணங்கள் இருக்கிறது. ஆனால் இன்று நீ தொடுத்த தாமரை மாலையைத்தான் அணியப் போகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. உலகத்தின் தலை சிறந்த வெகுமதி இது. கண்ணா, நான் ராதா. இதுவரை நான் யாரையும் மன்னித்ததே இல்லை. ஆனால் நீ எனக்கு அழகான வெகுமதி அளித்திருக்கிறாய். அதனால் எனது மன விருப்பம் நிறைவேறியது. ஆகையால் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். நாராயண நாராயண. பிரபு, மனதை கவரும் காட்சி இது. பார்த்தவுடனே தோன்றுகிறது, அதாவது மனிதனும் இயற்கையும் தனது உலக இயல்பின் வேறுபாடை மறந்து ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டது போல. அனைத்தும் பிரம்மம், அனைத்தும் ஓர் ரூபம். தேவரிஷி, புவியில் வாழ்பவர்கள் ராதையையும் கிருஷ்ணனையும் இருவேறு மனிதர்களாக பார்க்கலாம். ஆனால் சத்தியம் யாதெனில் அவர்கள் இருவருமே ஓர் பிரம்மத்தின் ரூபமாவார்கள். அவர்கள் தங்களை வெவ்வேறாக பார்ப்பதில்லை. மாறாக ஒருவர் மற்றவரிடத்தில் தன்னையே காண்கிறார் தேவரிஷி. ஆனால் பிரபு, ஒன்று மட்டும் புரியவில்லை. கண்ணன் ராதையையும் தனது தோழர்களையும் எவ்வாறு காப்பாற்றினார்? பரம அவதாரமான அவர் தனது எல்லையற்ற சக்தியை உணர்ந்து விட்டாரா பிரபு? தேவரிஷி, இது மனிதனுடைய இயல்பாகும். எப்போது அவன் நேசிக்கும் ஒருவருக்கு ஆபத்து நிகழ்கிறதோ அப்போது அவன் சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண மனிதனாகிறான். அவன் தன் விசேஷ சக்தியின் தன்மையை அறியாமலேயே அவற்றை உபயோகப்படுத்திக் கொள்கிறான். அவ்வகையில் தனக்கு பிரியமானவர்களை காப்பாற்றுகிறான். கண்ணனும் இன்று அவ்வகையிலேயே தனது தெய்வீக ஆற்றலை அறிந்து கொள்ளாமலேயே தன்னுடைய சுபாவத்திற்கேற்ப தமது தோழர்களையும் தேவி ராதையையும் காப்பாற்றியுள்ளார். இன்று நீ தப்பித்து விட்டாய். ஆனால் நானோ உத்கஜன், நீ ஒரு சின்னஞ்சிறு பாலகன். எனது சக்தியிலிருந்து நீ எவ்வளவு காலம் தப்பிக்கிறாய் என்று நானும் பார்க்கிறேன்.